Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Or Stotram. Right? Stotram. I'm still learning. I'm super happy and thankful to be here. Yes. உண்மையிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழுகிறேன் உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே. And to see the work that God is doing here in Tenkasi. தென்காசி பட்டணத்திலே தேவன் செய்கிறதை பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழுகிறேன். This is my second time here in Tenkasi. தென்காசி பட்டணத்திற்கு நான் வருகை தருகிறது இது இரண்டாவது தடவையாக இருக்கிறது. And I'm super blessed to see how much the ministry has grown. ஊழியம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்பதிலே உண்மையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன். I would love to share my testimony with you all. என்னுடைய சாட்சியை உங்கள் யாவரோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். God has taught me that although we may suffer, He has a plan with that. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் எல்லாருமே பாடுபடுவார்கள் அதன் மத்தியிலும் நிலை நிற்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். As a child, I was exposed to many different things and suffered a lot. சிறு பிள்ளையாய் என் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் நிறைய பாடுகள் என் வாழ்க்கையிலே நான் சந்தித்து சகித்திருக்கிறேன். As a child, I was abused by a family member. ஒரு குழந்தையாக என்னுடைய சொந்த குடும்பத்தாராலே நான் தவறுதலாய் கையகப்படுத்தப்பட்ட கையாளப்படுத்தப்பட்ட ஒரு மகனாய் நான் இருந்திருக்கிறேன். My father was not in my life. என் வாழ்க்கையில எனக்கு தகப்பன் இல்லை. And we became homeless. நாங்க திக்கற்றவர்களாய் வீடற்றவர்களாய் திகழ ஆரம்பித்தோம். Many of my friends did not endure the same kind of suffering I did. நான் பட்டதான கஷ்டம் என்னுடைய நிறைய நண்பர்கள் அவங்க வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை அவங்க படல. Because of that, it felt very difficult to feel like they understand me. அதனால எனக்கு அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருந்தது. புரிந்து கொள்கிறதான தன்மையும் எனக்கு வரவில்லை. I felt like I belonged nowhere. எனக்கு யாரும் இல்லை என்கிறதான ஒரு தனிமையை உணர ஆரம்பித்தேன். At the time that I decided to be a part of my local church, அந்த நேரத்திலே உள்ளூர் சபையிலே ஒரு அங்கமாய் நான் திகழ ஆரம்பித்தேன். my mother and my stepfather were in a very abusive relationship. என்னுடைய தாயும் என்னுடையதான உறவின் முறையில் இருந்த தகப்பனும் உண்மையிலே என்னை அவர்கள் கையாண்ட விதம் உண்மையிலே கொடூரமாய் இருந்தது. I felt very sad and unable to escape the pain that I was feeling. என் வாழ்க்கையிலே நான் உணர்ந்ததான வேதனையானது தப்பிக்க முடியவில்லை என்கிறதான ஒரு வருத்தம் என்னை அதிகமாய் வாட்டினது. And so I wanted to take my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் எடுத்து போடலாம் என்று சொல்லி நான் நினைக்க ஆரம்பித்தேன். But God sent someone into my life. ஆனால் தெய்வன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவரை கர்த்தர் அனுப்பினார். My grandmother was a firm believer in Christ and she shared the gospel with me. என்னுடையதான பாட்டியம்மா அவர்கள் விசுவாசியா இருந்தாங்க. அவங்க சுவிசேஷத்தை எனக்கு போதித்தார்கள். In that next couple of days, I decided to attend a student retreat with my church. அடுத்த வாரத்திலே சபையிலே நான் இவ்வனமாய் ஒரு கூடுகையிலே நான் பங்கு பெற ஆரம்பித்தேன். During that trip, I encountered the gospel and His love. தெய்வனுடையதான அன்பையும் சுவிசேஷத்தையும் நான் அந்த இடத்திலே நான் கேட்க நான் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது. With that, I understood that my suffering was a part of a greater plan. என்னுடைய கஷ்டமானது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தினுடையதான பங்கு என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். I learned about Christ and how much He loves me
and how much, oh, sorry. கிறிஸ்து என்னை எந்த அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். And that God sent his only son to die for my sins. And he என்னுடைய suffered on the cross. பாவத்திற்காய் மரிப்பதற்காய் கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார் என்பதை நான் கேட்டேன். I decided to give my life over to Christ and to serve him. என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை சேவிப்பதற்கும் அவருக்கு அர்ப்பணிப்பதற்கும் நான் தீர்மானித்தேன். Since then, God has begun a work in my life. அந்த நேரம் முதல் கொண்டு தேவன் என் வாழ்க்கையில தம்முடைய கிரியை அவர் ஆரம்பித்தார். I am still growing and maturing in my faith. என்னுடைய விசுவாசத்திலே நான் இன்னும் வளருகிறேன், இன்னும் வளர்ந்து வருகிற ஒரு நபராய் நான் இருக்கிறேன். But I have learned to trust him even in the midst of my suffering. என்னுடைய பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்ப வேண்டும், நம்பி இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பாடுகளின் வாயிலாய் நான் கற்றுக்கொண்டேன். A Bible verse I cling very closely to when I am struggling is Proverbs chapter 3 verse 5. Trust it. Okay. நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரை நம்பியிரு என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. ஒருபோதும் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. God has allowed me to do many great things through Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். And without him I wouldn't be here today. அந்த ஒரு செயல் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இருந்திருப்பதில்லை. Thank you. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கோய்வான் அவர்கள் சொன்னதான சாட்சி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். He is from an abused family, a broken family, but somehow God has seen him, a family friend of Donna and family, has taken care of his studies, many of the things. Now today, he is taking care of back his family members. சொந்த குடும்பத்தினாலே மிக மோசமாய் நடத்தப்பட்ட ஒரு நபர் டோனா ஜெஃப் அவங்களாலே வாழ்க்கை அவனுக்கு சீரமைக்கப்பட்டு இன்றைக்கு எந்த குடும்பம் தவறுதலாய் தன்னை கையாண்டதோ அவர்களுடைய குடும்பத்தையே திரும்ப இன்றைக்கு சிறப்பாய் பார்க்கிற ஒரு நபராய் இன்றைக்கு கொய்வான் திகழ்ந்து வருகிறார். When I was there in the month of April, he brought his brother and his sister and he is staying now alone and bringing them and sharing the gospel and try to see that that family members come to the Lord. குடும்பத்துள்ள நபர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க எடுக்கிறதான அந்த ஒரு பிரயாசம் அங்கிள் ஏப்ரலில் இருக்கும்போதே அவருடைய சகோதரையும் மற்றவர்களையும் அழைத்து வந்ததான ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம், குடும்பம் இயேசுக்குள்ளாய் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். The love of Christ has changed his life and he is taking that Christ to the other family members to know Jesus, and Jesus is enough in every time. கிறிஸ்துனுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின கிறிஸ்துனுடைய அன்பு மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுகிறேன். என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இயேசு எனக்கு போதுமானவர். Praise God for his testimony. அவருடைய சாட்சிக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Now Sister Madeline will come forward. இப்போது மேட்லின் அவர்கள் முன்னாடி வருவாங்க. Hello. My name is Madeline, என்னுடைய பேர் மேட்லின். but you can call me Maddie. Easy. I am from Peru, South America. நான் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் சார்ந்தவன் என்று சொல்லி நினைக்கிறேன். I became a believer when I was 6 years old. 6 வயசா இருந்தபோது நான் ஒரு விசுவாசியை மாறினேன். My mom was the one who told me about Christ. என்னுடைய அம்மா தான் என்னுடைய இயேசுவை குறித்து எனக்கு சொன்னவர்களா இருந்தாங்க. She told me there's only one way. அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. And that way was Christ. அந்த வழி இயேசு என்பதை அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். That he loved me so much. என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. That he sent his son. தம்முடைய சொந்த குமாரனை எனக்காய் தந்திருக்கிறார் என்பதையும் சொன்னார்கள். When I heard that he died in my place,
எனக்கு என்னுடைய இடத்திலே அவர் மரித்தார் என்பதை நான் கேள்விப்பட்ட போது my little mind of 6 years old சிறு குழந்தையா இருந்த 6 வயதில் இருந்ததான என்னுடைய எண்ணம் was start to cry, நான் அழ ஆரம்பித்தேன். and I said, I want him as my savior. நான் விரும்பினேன் அவர் என்னுடைய இரட்சகராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தேன். I want to ask him to forgive me for my sin. என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் கேட்க நான் வேண்டினேன். Even though I didn't understand at that moment what sin was, பாவம் என்ன என்பது அந்த 6 வயசுல எனக்கு பெருசா எனக்கு தெரியல. I knew I disobeyed my parents. என்னுடையதான பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராய் இன்னும் இருக்கிறேன். So I needed to ask for forgiveness. நான் அதற்காய் தெய்வனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. As I grew up, நான் வளர ஆரம்பித்த போது the Lord was really faithful. தெய்வன் என்னுடைய வாழ்விலே உண்மையுள்ளவராய் இருந்தார். He put a lot of people who loved the Lord கர்த்தரை நேசிக்கிறதான நிறைய நபர்களை தெய்வனுடைய வாழ்விலே வைத்தார். to disciple me. அவர் என்னை சீஷித்துவ பணியிலே அவர் என்னை உருவாக்கினார். My parents showed me faith, what is to live by faith. என்னுடைய பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. And little by little, as I grew up, கொஞ்சம் கொஞ்சமாய் நான் வளர ஆரம்பித்த போது it clicked. எனக்கு அது என்னங்கிறது எனக்கு உணர ஆரம்பித்தது. And I started to love the Lord and read my Bible by myself. நான் தெய்வனை நேசித்து வேதாகமத்தை நானே வாசிக்க ஆரம்பித்தேன். And the Lord put a heavy heart in my heart என்னுடைய இருதயத்திலே தெய்வன் ஒரு பெரிய ஒரு பாரத்தை வைத்தார். for the people that are lost. யாரெல்லாம் இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை குறித்ததான பாரத்தை தெய்வனுடைய இருதயத்தில் வைத்தார். And he put India in my heart. இந்தியா என்கிறதான ஒரு பாரத்தை தெய்வனுடைய இருதயத்தில் வைத்தார். And I pray, நான் அதிகமாக எதற்காய் ஜெபித்தேன். but he always closed the door. ஆனால் எப்போதுமே என்னுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டதா இருந்தது. So then I learned to let go நான் அதனால யோசித்தேன் போகிற வழியில இருக்கட்டும் என்று. and trust in the Lord கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். that his time will be perfect. அவருடைய நேரம் சிறந்ததா இருக்கும் என்பதை உணர ஆரம்பித்தேன். And then the Lord from Peru took me to the US. ஆண்டவராகிய தேவன் நான் இருந்த தேசத்திலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுக்கு தேவன் என்னை கொண்டு வந்தார். Open doors. எனக்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. Someone paid for my tuition என்னுடையதான கல்விக்காக யாரோ ஒருவர் எனக்கு பணம் செலுத்தினார்கள். because I couldn't and my parents couldn't because they're missionaries. என்னாலே அதை கொடுக்க இயலவில்லை. என்னுடைய பெற்றோர்கள் மிஷனரிகளா இருந்ததனாலே அதை கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. But because God is good தேவன் நல்லவராய் இருக்கிறதுனாலே and he showed his favor, அவர் எங்கள் மேல் தயவு காண்பித்தார். I was able to come and meet Blessy at Southeastern. பிளெஸ்ஸி என்கிறதான என்னுடைய நண்பி மூலமாக வருவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். And she said, I'm from India. And she said, I'm from India. நான் இப்போது இந்தியாவில இருந்து வந்திருக்கேன். பிளெஸ்ஸி சொல்லுகிறா நான் இந்தியாவில இருந்து வந்த நபர் என்று. And I was like, oh my goodness, yes. நான் சொன்னேன் உண்மையில ஆமா நான் இந்தியாவில தான் வந்திருக்கிறேன். This is my opportunity to come to India. பெருவில இருந்து இந்தியாவுக்கு வருகிறது உண்மையிலேயே நான் பெற்றுக்கொண்ட பெரிய ஒரு ஸ்லாக்கியம். After 3 years, the Lord opened door for me to be here. 3 வருஷத்துக்கு பிறகு தெய்வன் இந்த இந்தியாவில் இருப்பதற்கு தெய்வன் எனக்கு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்தார். So I have learned through years வருஷங்களாய் நான் படித்த ஒரு காரியம் என்னவென்றால் that I have to have a personal relationship with the Lord. தெய்வனோடு கூட நெருங்கிய தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். That I have to trust with all my heart. என்னுடைய முழு இதயத்தோடு கூட கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். And let go and not have control over anything. எந்த ஒரு காரியத்தையும் நான் ஆளுகை செய்யக்கூடாது. தெய்வன் ஆளுகை செய்து நடத்துகிறவராய் இருக்க வேண்டும். That he goes before me. அவர் எனக்கு முன் செல்லுகிறவராய் இருக்க வேண்டும். That he stands beside me. அவர் என்னுடைய அக்கத்திலே எனக்கு இருக்க வேண்டும். And he will never leave me. அவர் என்னை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. So when I trust in that, நான் அதை நம்பும்போது my faith can move mountains because of him. என்னுடைய மலை எதெல்லாம் தடையா இருந்ததோ விசுவாசம் அவர் மேல் வைத்ததனாலே மலை போலுள்ள காரியங்கள் அகல ஆரம்பித்தது. And your faith can move mountains too because we believe in the same savior. உங்களுடைய விசுவாசமும் மலைகளை பெயர்க்கும். காரணம் நாம் யாவரும் ஒரே இரட்சகரை சேவிக்கிறவர்களாய் நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். Thank you for having me here. இங்கு என்னை உண்மையிலே அழைத்து இந்த தருணம் தந்ததான
தெய்வனுக்கும் சபைக்கும் உண்மையிலே நன்றி சொல்லுகிற நபராக இருக்கிறேன். Praise God for the testimony of Madeline. மேட்லின் அவருடைய சாட்சிக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். She said that one called me mad. அவங்க சொன்ன ஒரு காரியம் மேட் என்று சொல்லி அழைக்கலாம். So don't misunderstand. She is mad for Christ. கிறிஸ்துக்காக பைத்தியம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாமே. All right. And a great testimony. Mothers, did you hear? தாய்மார்களே, நீங்க சாட்சி கேட்டீங்களா? Her mother shared the gospel to her. அவருடைய தாய் அவர்கள் அவங்ககிட்ட சாட்சிய இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டாங்க. If your children has not heard, you have a responsibility to do that. உங்க பிள்ளைங்க சுவிசேஷம் இன்னும் கேட்கப்படலையா? அதை கேட்க வேண்டியதான கடமை பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. Her father and mother is missionaries in South America. சவுத் அமெரிக்காவிலே அவருடையதான பெற்றோர்கள் மிஷனரிகளா இருக்கிறாங்க. And she had the burden from that time onwards for India. And when she came to the college where Blessy and Sweetie and Sunny, Sonu, everybody studied and met them and said that one, well, I prayed for India. Now God has opportunity to bring her. How good is our Lord. இந்தியாவுக்காக பாரம் இருந்தது. எங்க சன்னியனா, சோனுவனா, ஸ்வீட்டி, பிளஸி அவங்க எல்லாம் படித்தாங்களோ அதே கல்லூரியில் இணைந்தாங்க. அதே கல்லூரியில் இருக்கும்போது இந்தியாவை குறித்ததான பாரம் திரும்ப அவனுடைய இருதயத்தில் இருந்தது. அதன் வாயிலாய் வருவதற்கு தேவன் உதவி செய்தார். Had this faith that God will do great things more than what we think or imagine. நாம் எண்ணுவதை காட்டிலும் யோசிப்பதை காட்டிலும் தெய்வன் செய்வார் என்கிறதான ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. Next one, Blessy. அடுத்ததாக பிளஸி. Well, Emmanuel family, it's glad to be back with y'all and happy to see everyone here today. இம்மானுவேல் குடும்பத்தாராய் இருக்கிற நீங்கள் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் நான் மகிழுகிறேன். உங்களோடு கூட இணைந்திருப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். They asked, like, would anybody like to share your testimony? And I said, sure. I would like to share what God is teaching me. கேட்டாங்க யாராவது சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், தெய்வன் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறாரோ அதை நிச்சயம் சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When we think about the word testimony, we always think it's only about the first time when we accept Jesus. That is testimony. சாட்சி என்று சொல்லி சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம்தான் நிறைய நேரங்களில் சாட்சி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். Well, if you are a believer, if you have accepted Christ as your Savior, every day of your life is testimony. நீங்க விசுவாசியா இருப்பீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா நாளும் சாட்சியா இருக்கிறது. So I'm going to share with you my journey in the past year of lots of ups and downs. என்னுடைய வாழ்விலே நான் கடந்து சென்றதான நிறைய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். I went to America last year to start my doctoral program. என்னுடையதான திருமறையிலிருந்து சொன்னால் திருமறை பட்டத்துக்கு நேராக படிப்பிற்காக போன வருஷத்துல என்னுடைய அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு நான் திரும்ப சென்றிருந்தேன். And I had to write a paper for my discipleship class. சீஷத்துவத்தினுடையதான வகுப்பிற்காக என்னுடையதான காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருந்தது. So I said, okay, I'll write about solitude. Separate time with the Lord. தெய்வனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு என்கிறதான காரியத்தை எழுத நான் விரும்பினேன். One of the toughest papers I've wrote in my life. என் வாழ்க்கையிலே நான் எழுதினதான ஒரு கடினமான ஒரு ஆய்வறிக்கை எதுவாகவே இருந்தது. I liked the idea to separate time and spend time with the Lord. தெய்வனோடு கூட நேரத்தை பிரித்து தெய்வனோடு கூட செலவு செய்கிறது நலம் என்று சொல்லி நான் அறிந்த காரியம். But it was hard to practice. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது உண்மையிலே ஒரு தனி மனிதனுக்கு உண்மையிலே அது கடினம் என்பதை உணர்ந்தேன். Somehow finished writing the paper. எப்படியோ அந்த ஆய்வறிக்கையை நான் எழுதி முடித்தேன். Little did I know my life was going to take a turn after that paper. கொஞ்சம் அறிய ஆரம்பித்தேன், என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நான் நினைக்க ஆரம்பித்தேன். I started suffering with more overwhelmingness and anxiety. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். Anxiety, like stress, more stress. எனக்கு அதிகமாக அழுத்தங்கள் அதனாலே அதிகமாக ஏற்பட்டது.
And then I run after ways to solve that stress, solve that anxiety. இந்த அழுத்தம் நான் சந்திக்கிறதான இந்த மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்று சொல்லி நான் தனிமையாக யோசிக்க ஆரம்பித்தேன். And then all my life I knew God was big. It's always been big. என்னுடைய வாழ்விலே தெய்வன் எனக்கு எப்போதும் பெரியவர் என்பதை நான் எப்போதும் அறிந்திருந்தேன். But this time in my life, ஆனால் இந்த தடவை என்னுடைய வாழ்க்கையிலே my stress and anxiety was way up here. என்னுடையதான மன அழுத்தம் வியாகுலம் அதிகமாய் பெரியதாயிருந்தது. And God was small. தெய்வன் அதிலே சிறியவராய் என் வாழ்க்கையிலே தோன்ற ஆரம்பித்தார். I had to do another 6 classes after that class. அந்த வகுப்பிற்கு பிறகு மீதம் 6 வகுப்புகள் எனக்கு செய்ய வேண்டியது இருந்தது. Somehow got through it. Somehow got through it. எப்படியோ தெய்வன் என்னை தொடர்ந்து என்னை எப்படியோ கொண்டு சென்றார். In the past few weeks, I've been learning something. கடந்த வாரமாய் ஒரு சில காரியத்தை நான் கற்று வருகிறேன். I forgot to seek God instead of running after my suffering. என்னுடைய கஷ்டத்திற்கு பின்னாடி ஓடுவதற்கு பதிலாக தெய்வனை தேடுகிறதை நான் அதிகமாய் நான் குறைத்து கொண்டேன் என்பதை தேவன் கற்றுக் கொடுத்தார். I ran after trying different solutions to study, different solutions to help my stress go down, but I did not run after God. Doesn't mean that I didn't pray at all. I prayed, but not the way I used to do. படிப்பதற்கு மீதமுள்ள காரியங்கள் மன அழுத்தத்திற்கு செய்தேனே தவிர நான் ஜெபம் செய்தேன். அப்படி இருந்தாலும் தெய்வனை நம்பி சார்ந்திருக்க வேண்டியதான விதத்திலே நான் சாராதவர் நபராயிருந்தேன். So lately I've been going and saying, no, I am going to take time and run after God because that is the place that I belong. அதற்கு பிறகு நான் தீர்மானித்த காரியம் தெய்வனுக்காக என் வாழ்க்கையில நேரம் இருக்கும், அதுதான் வாழ்க்கையில சிறந்ததாக இருக்கும் என்பதை என் வாழ்க்கையில நான் நிர்ணயித்து கொண்டேன். So I remembered a thing from the previous paper that I wrote. நான் இதற்கு முன்னாடி எழுதினதான அந்த ஆய்வறிக்கை பேப்பரை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். There was one main thing that I learned, which is the fact that solitude doesn't mean just taking time to do whatever you want alone. தனிமையான நேரம் என்று சொல்லி சொல்லும்போது நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்கிறதான நேரம் மாத்திரம் அல்ல என்று சொல்லி அறிந்து கொண்டேன். It is intentionally setting aside time so that you are energized and filled with the Spirit to come back and live in the community, which is where we belong. உண்மையாகவே அதற்காய் நேரத்தை எடுத்து நீங்கள் உங்களை புதுப்பித்து திரும்பவும் நீங்கள் இருக்கிறதான இடத்திற்கு வந்து பெற்றுக்கொண்டதான அந்த ஒரு உறுதியும் பலத்தையும் திரும்ப பயன்படுத்துகிற என்பதை நான் அறிந்து கொண்டேன். That intentional time with the Lord தெய்வனோடு கூட இருக்கிற அந்த நேரம், நான் இருப்பேன் என்கிறதான உறுதி செய்த அந்த நேரம். That intentional time with the Lord, sometimes we think, oh, just prayer or quietness. No, that's not what the Bible is telling. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நான் அமைதியாக இருக்க வேண்டும், தேவனோடு இருக்கிற நேரம் என்று சொல்லி நாம் அப்படிதான் நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. Paul talks about in Philippians 4. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், From 4 to 9, he talks about 4 things that I picked out, which is rejoice in the Lord. கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்ப 4 காரியங்களை நான் எடுத்துக்கொண்டேன். ஒன்று, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருங்கள். Come to the Lord with thanksgiving. எப்போதுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருங்கள். Bring your prayer request to the Lord. உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். And then meditate in God's word. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருங்கள். This is how our intentional time with the Lord should look like. இப்படிதான் தெய்வனோடு கூட நாம் தனிப்பட்ட நேரங்கள், நாம் வைத்துக் கொள்கிற தனிப்பட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். So when I've been doing this for the past few weeks, கடந்த ஒரு சில வாரங்களாய் நான் இதை செய்து வர ஆரம்பித்த போது there has been a change in how I view life. என் வாழ்க்கையில எப்படி இருந்ததோ வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. My suffering, which was here, is here now. இப்போது நான் சந்தித்து வந்த என்னுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்ததோ இப்போது கீழே இறங்கி இருக்கிறது. Doesn't mean my suffering is gone away. எனக்கு கஷ்டம் இல்லை, என்னை விட்டு போயிட்டு என்பது அல்ல. But God, who was here when my suffering was high, is back here now. தேவன் என் வாழ்க்கையிலே குறைந்திருந்தது, என் பாடுகள் இன்றைக்கு குறைந்த அளவுக்கு தெய்வன் என் வாழ்க்கையிலே உயர்ந்தவராய் இருக்கிறார்.
So I want to encourage you all that when we believe in Christ, we think that, oh, there's going to be no more suffering at all. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு பாடுகள் இல்லை என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்க வேண்டாம். That day is coming when Jesus comes back. இயேசு திரும்ப வருவார் என்கிறதான நாட்கள் வருகிறது. When Jesus comes back, there will be no suffering at all. இயேசு திரும்ப வரும்போது கஷ்டம் இல்லாத பாடில்லாத வாழ்க்கை தேவன் நிச்சயம் தருவார். But right now, we're going to face suffering. ஆனால் இப்போது நம்முடைய வாழ்விலே வாழுகிற வாழ்க்கையில் நிச்சயம் பாடு சகிக்க வேண்டும். I have decided to run to my Father, which is Heavenly Father, again and again and again. என்னுடைய பரமபிதாவுக்கு நேராக எந்த சூழலிலும் திரும்ப ஓட வேண்டும், ஓடி செல்ல வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். So I challenge you, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா இருக்கிறதான என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் சவாலாய் நான் குறிப்பிடுகிறேன். Are you running behind your suffering? உங்களுடைய பாடுகளுக்கு பின்னாடி நீங்கள் ஓடும்போது, Are you running behind the one that created you and knows you very well? உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை உருவாக்கின தேவன் உங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். And I hope you run to the Father again நான் and நம்புகிறேன் again and again. உங்களுடைய பரமபிதாவினிடத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப ஓடுகிறவர்களாயிருங்கள். Amen. Praise God. Bless you for your testimony. Bless you, Children everybody. can come. Children can come for bless you, அவருடைய சாட்சிக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். And it's a time for children to come for singing. By the time I'll just give a little word. பிள்ளைங்க பாடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு முன்னாடி சிறிய ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Blessy has gone to study and now started counseling class and she is studying. She counseled me and I counsel her sometimes. bless you அவங்க ஆலோசனைக்காக படிக்க ஆரம்பித்தாங்க திருமறை காரியங்கள். நிறைய நேரங்களில் அங்களுக்கும் ஆலோசனை கொடுப்பாங்க, அங்களும் அவளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. And very especially when we are driving, we both are have good counseling each other. நாங்க வாகனம் ஓட்டும் போது ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Praise God that she learned certain things, how closer walking with the Lord is good and profitable for our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட கிட்டி நெருங்கி நடக்கிறது எவ்வளவு நன்மை, எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Her studies is a little tough sometimes. அவங்களுடைய படிப்பு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கடினமா இருக்கிறது. Sometimes says, Daddy, shall I give it up? I said, no, try to go ahead. அப்பா இந்த படிப்பை நிறுத்திடலாமா என்று சொல்லி நான் சொல்லுவேன், இல்ல முடியவே முடியாது. And he said that keep on trusting the Lord so that she is learning more closer walk with the Lord. தொடர்ந்து கர்த்தரை நம்பி இருக்கிறதுனாலே தொடர்ந்து கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ தேவன் உதவி செய்கிறார். All right, praise God. Thank you, Blessy, for your testimony and we may able to. சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சகோதரி பிளஸி அவர்களுக்கு. All right, now we'll have our children sing a song. இப்போது நம்முடைய பிள்ளைங்க நமக்கு விசேஷித்த பாடலை பாடுவாங்க. And then Paul give a very short testimony. அதற்கு பிறகு பால் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். Then we have one song offering, then the message is there. அதற்கு பிறகு ஒரு காணிக்கை பாடல் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு செய்தி இருக்கிறது. We try to just close at the earliest, எந்த but அளவுக்கு little time சீக்கிரமாய் more. முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாய் நாம் முடித்துக் கொள்வோம்.
Greetings to all in the matchless name of my Lord and Savior Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I am happy to be back at home. திரும்பவும் தாயகம் திரும்பி இருக்கிறேன்னு சொல்வதற்கு பதிலாக வீட்டில் திரும்பி இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. Me as a family, my wife and 2 children, we are serving the Lord in Chhattisgarh. சத்தீஸ்கர் மாநிலத்திலே நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். Right from my childhood, I heard and learned from the word of God. என்னுடைய சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டும் கற்றும் படித்தும் வளர்ந்த ஒரு நபராய் நான் இருக்கிறேன். I had a burning desire to serve the Lord right from my childhood. சிறு வயதிலிருந்து எனக்கு பற்றி இருக்கிற ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருக்காய் சேவிக்க வேண்டும் என்று. But as I grew up, I lost that call that God had in my life. நான் வளர்ந்து வருகிற தருணத்திலே தேவனுக்காக அந்த வைராகியம் என்னுடைய வாழ்வில் அணைந்து போனது. So I had like a Jonah type of situation in my life for 3 years. என்னுடைய வாழ்க்கையில 3 வருஷம் யோனாவினுடையதான ஒரு சூழ்நிலை எனக்கும் இருந்தது. But whenever I am away from God, the things that I learned in the Sunday school, I always remember it. என் வாழ்க்கையில சண்டே ஸ்கூல்ல என் சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சண்டே ஸ்கூல்ல படித்த காரியங்கள் நான் நினைக்கிற ஒரு நபராய் நான் இருந்தேன். But because of my life, I was running. I wanted to achieve something in my life. என் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கை ஓடுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. Everything was a failure for 3 years continually. 3 வருஷம் என் வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருந்தது, ஓடுகிற வாழ்க்கை தோல்வியா இருந்தது. So at last I took a decision. Why just run like this, end up your life? ஏன் வாழ்க்கையில இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டும், வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது என்கிறதான ஒரு தீர்மானத்துக்கு நேராக நான் வர நேரிட்டது. So I climbed to a building top. I was about to jump down. ஒரு பெரிய கட்டிடத்திற்கு போனேன். அங்கிருந்து கீழே குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்து குதிப்பதற்கு முன்னாடி One of my old friend met me. என்னுடைய பழைய நண்பன் என்னை சந்தித்தான். And he told me that how God loved you. தேவன் என்னை எப்படி நேசித்தார் என்பதை அவன் எனக்கு சொன்னான். So again I gave my life back to Jesus. திரும்ப என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் கொடுத்தேன். I went to Vaivam. I did my Vaivam, and that's how I went to Chhattisgarh for mission work. வைவாமுக்கு நான் சென்றேன். வைவாம்ல போய் படித்த பிறகு எனக்கு தேவன் ஊழியத்தை குறித்து பாரத்தை கொடுத்ததினாலே சத்தீஸ்கருக்கு ஊழியத்திற்கு நான் சென்றேன். So Chhattisgarh, I never heard about it. I doesn't know Hindi. I doesn't know what kind of people there. Nothing. சத்தீஸ்கரை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி மக்கள், ஹிந்தி மொழி, இது ஒன்றும் தெரியாத ஒரு நபராய் இருந்தேன். But I felt God's calling. I blindly obeyed him. I took the train to Chhattisgarh. தேவனுடையதான அழைப்பு எனக்கு இருந்ததினாலே ஒரு குருட்டுத்தனமா இருந்தாலும் சத்தீஸ்கர் போகலாம் என்று சொல்லி தீர்மானித்தேன். So I started my travel from Kerala to Chhattisgarh. கேரளாவிலிருந்து சத்தீஸ்கருக்கு என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தேன். Like when I started my journey, after 2 stations, the TT came. He asked me for my ID card. I didn't have anything. நான் என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த பிறகு ரயிலிலே டிடிஆர் என்னுடைய ஆதாரை கேட்ட போது எனக்கு எந்த ஒரு அடையாள அட்டையும் என் கையில இல்லை. I told I don't have anything. He told me get down here. நான் சொன்னேன் எனக்கு எந்த அடையாள அட்டையும் கிடையாதுன்னு சொல்லும்போது டிடி சொன்னார் நீ இங்கே இறங்கிரு அப்படின்னு சொல்லி. So it takes 2.5 days to reach Chhattisgarh. I went to the upper berth and I started crying, God, I am going for your work and now it is becoming impossible for me. நான் இவ்வளவுமாக சத்தீஸ்கர் செல்றதுக்கு 2 நாள் ஆகும். நான் மேலே இருக்கிறதான இருக்கைக்கு சென்று நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு செல்ல விரும்புகிறேன், ஆனா டிடிஆர் இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லி. I just started crying. I don't know anything. What am I going to do? நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் ஆண்டவரே நான் அழுகிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்பதையும் சொல்ல ஆரம்பித்தேன். That time God spoke with me from Psalms 43:10. 43ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து தேவன் என்னோடு கூட Be பேசினார். still and know that I am God. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நீங்களே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 46:10, sorry. 46ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனம். One more incident I want to say so that you can understand the current situation. இன்னொரு நிகழ்வை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதனால இப்போ இருக்கிற நிகழ்வை உங்களால புரிந்து கொள்ள முடியும். In my like 3rd, 4th grade, Apachan M.A. Thomas uncle came here. 3-4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும்போது ஆண்டினுடையதான தகப்பனார் அவங்க இங்க வந்திருந்தாங்க. Me along with some others, we were playing in the ground and he saw me. He told me, be a martyr. நாங்கள் விளையாண்டு கொண்டு இருந்தோம். இப்படி எங்களை பார்த்து அப்பச்சன் சொன்ன ஒரு காரியம்,
இரத்த சாட்சியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்பச்சன் இவனமாய் சொன்னாங்க. From that day I started praying, God, I want to be a martyr. If I die, I want to be a அந்த martyr. நாள்ல இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்து, ஆண்டவரே மரிப்பேன் என்று சொன்னால் இரத்த சாட்சியா மரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். But as I grew up, I came to know the meaning of it. I stopped praying. நான் வளர ஆரம்பித்த போதே இரத்த சாட்சியை மரிக்கிறதுனுடைய அர்த்தம் கேட்ட போது அப்படி ஜெபிக்கிறதை நான் நிறுத்திவிட்டேன். But when I went to Chhattisgarh, where like lot of persecution is happening in Chhattisgarh. சத்தீஸ்கருக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருக்கும் போது நிறைய உபத்திரவங்கள் சந்திக்கிறதை பார்த்தேன். In India, the most persecuted state is Chhattisgarh. அதிகமாய் உபத்திரவத்தை சந்திக்கிற ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலமாய் இருக்கிறது But இந்திய sadly, தேசத்துல. I want to say that exodus of missionary families is happening now in North India. இப்போது வட மாநிலங்களே நிறைய மிஷனரிமார்கள் அங்கிருந்து விடை பெறுகிறதான ஒரு காரியம் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Some are forced to leave the place. ஒரு சிலர்கள் நிர்பந்தமாக இந்த இடத்தை நீங்க விட்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. Some leave North India because of the death due to persecution. ஒரு சிலர்கள் வட மாநிலங்களில் ஏற்படுகிற உபத்திரவத்தினாலே வருகிற கடனினாலே செல்ல விரும்புகிறார்கள். Third, some give up. மூன்றாவதாக இது வேண்டாம் போதும் தாங்க முடியல என்று சொல்லி விட்டு விடுகிறவர்கள் உண்டு. One night I got a message, like I am pastoring a church in a village. நான் ஒரு கிராமத்துல ஒரு சபையை நான் நடத்தி வருகிறேன். So I got a message in my phone that they are going to attack my church. என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது, என்னுடைய சபையும் தாக்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு செய்தி If வந்தது. they are going to attack a church, they won't see what is your age, if you are man or woman, if you are child, they are not going to just, they are going to break up உங்க everything. சபையை தாக்க விரும்புறாங்கன்னா அந்த சபையில யார் இருக்கிறா, என்ன வயசு, என்ன செய்யறாங்க, இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய சபையை தாக்கி விடுவார்கள். So that time, that was a time for me to take the decision that whether I have to go back or I have to continue அந்த there. நேரத்துல தான் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம், நான் திரும்ப செல்லவா இல்லை என்றால் கர்த்தரை சேவிக்கவா. Me, my wife with 2 children, we prayed with some of நானும் believers. என்னுடைய ஒரு சில விசுவாசிகளும் என்னுடைய பிள்ளைங்களும் நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். That time I remembered M.A. Thomas Apachan told that if you want to die, die as a martyr. So that day I prayed, God, if I die, this is my chance to die as a martyr. I started to pray again. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்தது, சிறு வயதிலே நான் ஜெபித்த ஜெபம், மரிக்கிறேன் என்று சொன்னால் அது இரத்த சாட்சியை மரிப்பதே. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்த, ஆண்டவரே மரிப்பேன் என்று சொன்னால் இரத்த சாட்சியை மரிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு. So for 9 years we are serving the Lord. 9 வருடங்களாய் சத்தீஸ்கர்ல கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். People are uneducated, they do not know to read or write. படிப்பறியாத ஜனங்கள், எழுதவோ படிக்கவோ அதிகமாய் தெரியாத ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்கிறோம். Even they don't have full clothes on them. Full clothes on them. முழு ஆடை கூட அவர்கள் அணியாத நபர்கள் கூட இன்னும் அங்க சத்தீஸ்கர்ல இருக்கிறாங்க. Once I asked one person, have you heard about Jesus Christ in Hindi? நான் ஹிந்தி மொழியில இயேசுவை குறித்து நீங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நான் கேட்டேன். यीशु मसीह के बारे में आप सुना है क्या? உங்களுக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். He told me I never heard about this machine. அவர் சொன்னதான காரியம், இந்த மெஷினை பத்தி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். And that gave me burden again to stand there for God. தேவனுக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த செயல் எனக்கு இன்னும் பாரத்தை கொடுத்தது. And we are planning to move among the tribals, to work among the tribals now. ட்ரைபல்கள் மத்தியிலே, மலைவாழ் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக முன் செல்லலாம் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். My wife is helping the tribals in making dictionary and like audio Bible stories. என்னுடைய மனைவி அவங்க கதை சொல்லுகிறதான காரியத்தை அவங்க ஆடியோ மூலமாக அதை செய்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான பணி அவங்க செய்து வருகிறாங்க. Because she learned that Bible is a closed book for the uneducated. ஏனென்று சொன்னால் வேதாகமம் படிப்பறியாதவர்களுக்கு நெருக்கமான புத்தகம் என்பதை மனைவி அவங்க And அறிந்திருந்தாங்க. today I am there as a family because one truth I knew very well is that Jesus died for you, so live for him. ஒரு சத்தியம், இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் நிற்பதற்கு இயேசு நமக்காய் மரித்தார் என்கிறதான ஒரு சத்தியம், இன்றைக்கு இயேசுவுக்காய் நிற்கிறதான ஒரு காரியம் எங்களுடைய வாழ்விலும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். Thank you, let the Lord bless us. தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஜெபமாய் இருக்கட்டும். Praise God for the testimony of Paul. போல் அவருடைய சாட்சிக்காய் நன்றி செலுத்துகிறேன். Paul is our son. போல் நம்முடைய ஒரு மகன். And then 3 years, as he said that, like Jonah, 3 days in the belly of the fish. 3 வருஷத்துல 3 நாள் மீனினுடைய வயிற்றிலே யோனா இருந்தது மாதிரி பவுலுடைய வாழ்க்கையும் இருந்தது. And he ran away from this campus. I still remember he's carrying the bag and ran away. பைய தூக்கிட்டு போனது இன்னைக்கும் நான் நினைவு கொள்கிறேன். 9 o'clock, it was after the dinner, he said, I am going. ஒரு நாள் ராத்திரி எங்கள்கிட்ட சொன்னா 9 மணிக்கு
நான் போகிறேன் அங்கிள் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு போனான். That 3 years gone like that. வாழ்க்கை 3 வருஷம் அப்படியே போச்சு. God has just brought him with a hook back, connected with the Lord's servant, started serving in Chhattisgarh. தெய்வன் அவனை தொட்டார், ஒரு தெய்வ ஊழியன் மூலமாக அவனுடைய வாழ்வை மாற்றினார். சத்தீஸ்கர்ல இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு காந்தமாய் திகழ்கிறார். He was working with a particular brother and Deepak Alex, and whom I know, and now he want particularly go to the tribal village. Next week he is going back. We'll be praying for him. Special prayer will be offered tomorrow in the church before he goes. அவர்கள் செல்வதற்கு முன்னாடி நாளைக்கு நம்முடைய ஆராதனையிலே விசேஷித்த ஜெபம் பவுல் அவருடைய குடும்பத்திற்கும் நாம் செய்து அவர்களை அனுப்ப நாம் விரும்புகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். Thank you, Paul and sister and children coming over here. We are so happy. பால் அவர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இணைந்து இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். Aksha will sing a song in Telugu. அக்ஷதா அவர்கள் ஒரு பாடலை நமக்கு பாடுவார்கள். And elders, please come and take the offering. And then soon after that, and brother will come and share the word of God. அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. యేసు అందరికి ప్రభువు, యేసే లోకరక్షకుడు, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే, యేసు అందరికి ప్రభువు, యేసే లోకరక్షకుడు, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే. దేవుడు మనలను ప్రేమించే, ఈ లోకమునకు తానెత్తించే, దేవుడు మనలను ప్రేమించే, ఈ లోకమునకు తానెత్తించే, పాపాత్ములమైన మన కొరకే ఆ సిలువలో ప్రభువు మరణించే, పాపాత్ములమైన మన కొరకే ఆ సిలువలో ప్రభువు మరణించే, యేసు అందరికి ప్రభువు, యేసే లోకరక్షకుడు, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే. అల్ఫా ఒమేగయు యేసే, ఆద్యంతములు ఆ క్రీస్తే, అల్ఫా ఒమేగయు యేసే, ఆద్యంతములు ఆ క్రీస్తే, అన్ని కాలంబులలో నున్నవాడు కన్న తండ్రి మనకు ఆ ప్రభు, అన్ని కాలంబులలో నున్నవాడు కన్న తండ్రి మనకు ఆ ప్రభువే, యేసు అందరికి ప్రభువు, యేసే లోకరక్షకుడు, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే, లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే. రమ్ము ఓ సోదర నేడే, ఇమ్ము నీ హృదయమినాడే, రమ్ము ఓ సోదర నేడే, ఇమ్ము
పిలచుచుండే నీ హృదయపు వాకిట నిలచియుండే నీ కొరకే యేసు పిలచుచుండే నీ హృదయపు వాకిట నిలచియుండే యేసు అందరికీ ప్రభువు యేసే లోకరక్షకుడు లోకము ఆకాశము మారిన నిత్యముండును క్రీస్తే నిత్యముండును క్రీస్తే హల్లెలూయా. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There we go. One more time. Praise the Lord. இன்னொரு தடவை. Very good. This is my friend Sonu. இது என்னுடைய சகோதரர் டேனியல். And he has to translate everything I say. அவர் சொல்றது எல்லாமே நான் மொழிபெயர்க்கணும். So everybody say hi Sonu. எல்லாரும் சொல்லுங்க hi Daniel. Everybody give thanks to the Lord for my brother here for translating. எல்லாரும் கை தட்டலாம். ஆண்டவர் கை தட்டலாம். Well, very good. Well, today we are going to be in the book of 2 Timothy. So if you have a Bible, would you go to 2 Timothy? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வந்து 2 தீமோத்தேயு என்ற வேத பகுதியில நம்ம பார்க்க போறோம். உங்க வேதாமத்தை 2 தீமோத்தேயுக்கு திருப்பி கொள்ளுங்க. And as you are turning to the book of 2 Timothy, I want to ask you a few questions. நீங்க 2 தீமோத்தேயு அந்த புத்தகத்துக்கு நேரா திரும்பும்போது சில கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். If you knew this was the last time we would be gathered together like this, what would you say to one another? இன்னைக்கு தான் நீங்க வந்து கடைசியா, அதாவது இதுக்கு மேல நீங்க திரும்பி சந்திக்க போறது இல்லை, இன்னைக்கு தான் கடைசியா நீங்க இப்படி ஒண்ணா இருக்க போறீங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுவீங்க? Take some time, look around you. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பாருங்க. இன்னைக்கு தான் நீங்க அவங்கள பார்க்க போறீங்க, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதே இல்லை, இதுதான் கடைசி நாள். இன்னைக்கு நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? If this was your last day on this earth, how would you encourage your brothers and sisters in Christ? இதுதான் இந்த பூமியில இருக்கிற உங்களுடைய கடைசி நாளாக இருந்ததுன்னா உங்களை சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்க எப்படி உற்சாகப்படுத்துவீங்க? What would be your final exhortation, your final charge to your brothers and sisters in the faith? அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற கடைசி வாக்கு, இல்லாட்டி கடைசி உற்சாகமான வாக்கு, விசுவாசத்துல எடுக்கிற கடைசி வாக்கு எதாக இருக்கும்? Well, in 2 Timothy, Paul is at the end of his life. இங்க 2 தீமோத்தேயுல நம்ம பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களுக்கு நேராக வந்திருக்கிறார். And he's writing to his disciple and son in the faith, Timothy. அவர் வந்து எழுதுறது வந்து தன்னுடைய அதாவது ஆவிக்குரிய குமாரனாகிய திமோத்திக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். Timothy is a leader and a pastor in the church of Ephesus, and Paul is currently arrested. திமோத்தி வந்து எபேசு அப்படிங்கிற பட்டணத்தில் இருக்கிற சபையினுடைய போதகராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில், இந்த கடிதம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் பவுல் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். Try to picture this. Paul is cold and alone in a Roman prison. இதை நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து சிறைச்சாலையில ரொம்ப குளிரா இருக்கு, இருட்டா இருக்கு, அந்த இருட்டான அந்த ரோம சிறைச்சாலைக்குள்ள அவர் இருக்கிறாரு. He knows that his life is coming to an end. அவருக்கு தெரியும் அவருடைய உயிர், அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு முடிவுக்கு நேராக வருகின்றது அவருக்கு தெரியும். He knows that his fullest experience of Jesus, of seeing him face to face, is coming very soon. அவருக்கு தெரியும், அதாவது தன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சீக்கிரமாக நேருக்கு நேர் பார்க்க போகிற அந்த நாட்கள் நெருங்கி வருகின்றது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாக தெரியும். We don't always get to hear the last words from a father to a son, but today we get to hear it in 2 Timothy. நிறைய தடவை நம்மளுக்கு வந்து ஒரு பிதாவினிடத்தில், அதாவது அவர் மரித்து போறதுக்கு முன்பதாக சொல்ற இறுதி வாக்குகள் நிறைய தடவை அவர் குமாரனுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பவுல் வந்து தன்னுடைய இறுதி வாக்குகளை
திமோத்திக்கு எழுதுறத அந்த கடிதத்தின் வடிவத்தில் நம்மகிட்ட இங்க 2 திமோத்தியில இருக்கு. All right, so would you read with me? We'll be reading in Tamil. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். 2 திமோத்தேயு 2வது அதிகாரம் 2 திமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 திமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2வது வசனம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, பிதாவே, Lord, would you meet us here right now? கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், இந்த சூழ்நிலை இந்த மாலை பகுதியில் எங்களோடு சந்தியும் ஆண்டவரே. God, would you open our hearts and our eyes to see you and want you to be known? எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய கண்களையும் திறந்துள்ள ஆண்டவரே, நீர் எப்படி வெளிப்பட்டீரோ அதே போல நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Father, would you help us to be a people that loves you and loves to make disciples of you? உம்மை நேசிக்கின்ற, உமக்காக சீசர்களை உருவாக்குகின்ற ஜனங்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. We thank you for the gospel. சுவிசேஷத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We thank you for Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Help us to live lives that make his name look great as it is. எங்க வாழ்க்கையில நாங்க வாழும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். And we ask all these things in Jesus' name. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஆமென். So in this text, Paul is giving Timothy a challenge. இந்த பகுதியில் 2 திமோத்தேயு 2வது அதிகாரத்தில் இந்த பகுதியில் பவுலானவர் திமோத்திக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். Paul wants Timothy to entrust the gospel to others. பவுலுடைய விருப்பம் என்னதுன்னா, அவனுடைய அறிவுரை என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். And to pass it down from generation to generation. தலைமுறையாக அந்த சுவிசேஷத்தை நீ ஒப்புவித்து கொண்டே இருக்க வேண்டும். Simply put, Paul, his last words to Timothy are go and make disciples. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா பவுலுடைய கடைசி வாக்குகள் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வாக்காக இருந்தது என்னது என்றால், நீ போகிற இடத்தெல்லாம் சீஷர்களை உருவாக்கு. And that is God's challenge to us today, is will we receive the call to go and make disciples? நம்மளுக்கும் இன்னைக்கு இந்த சவால், இன்னைக்கு ராத்திரி அந்த சவால் தான் இருக்கிறது. நம்மளும் தேவனுக்காக சீஷர்களை உருவாக்குகின்றவராக நம்ம போவோமா இல்லையா, அதான் நம்முடைய சவாலாக இருக்கிறது. And through this text, God challenges us by giving us 4 truths. இந்த பகுதியிலிருந்து 4 சத்தியங்களை கொடுத்து தேவன் நம்மளை சவால் படுத்துகிறார். The first truth is that in order to make disciples, we must be strengthened by grace in Jesus. முதலாவது சத்தியம் இவ்வாறு இருக்கிறது. அதாவது இந்த 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். முதலாவது சத்தியம், முதலாவது நம்ம கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். Look at verse 1. 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். He starts off by saying, you then my child. அங்க ஆரம்பிக்கும்போது அவர் சொல்றார், ஆதலால் என் குமாரனே. Have you thought about this language? இந்த மொழியை குறித்து நீங்க சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? Paul calls Timothy his child. பவுல் திமோத்தியை நோக்கி என் குமாரனே அப்படிங்கிறாரு. Let me ask you this. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். Have you poured your life into somebody in such a way that you can say, yes, they are my child? உங்க வாழ்க்கையை உங்களை சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படி ஊற்றி இருக்கிறீங்களா? பவுல போல, அதாவது அவங்கள பார்த்து நீங்க சொல்லலாம் என் குமாரனே என் குமாரத்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக ஒப்படைச்சிருக்கீங்களா? Think about the love a father should have for his child. ஒரு பிதாவுக்கு தன் குமாரன் மேல இருக்க வேண்டிய அன்பை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க. I have a friend back home. His name is Vadim. எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவனுடைய பேர் வதீம். He's from Ukraine. அவன் யுக்ரைன் நாடுல சார்ந்தவன். And he just had his first and second child. அவருக்கு அவருடைய முதல் குழந்தையும் இரண்டாவது குழந்தையும் அவருக்கு இப்பதான் பிறந்தது. And in the blue over there, that's my wife Kate. அங்க இருக்கிற அந்த நீல கலர்ல இருக்கிற அந்த ஆடையில இருக்கிறவங்க என்னுடைய மனைவி. Everybody say hi Kate. எல்லாரும் ஹாய் கேட் சொல்லுங்க. Come on, say hi Kate. ஹாய் கேட் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் கேட். We don't have any children yet. எங்களுக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை. So I asked my friend Vadim, what is it like to have a child? அப்ப என்னுடைய நண்பன் வதீம் இடத்தில் நான் கேட்டேன், இது இப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த பாக்கியம் அது
உனக்கு எப்படி தோணுது, உனக்கு அது எப்படி உணர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். And he said, I did not know a love like this even existed. அவன் சொன்ன பதில் வந்து, இப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால இந்த அன்பு, இவ்வளவு ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாம இருந்தது, இவ்வளவு அன்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு அப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. அதாவது ஒரு பிதாவுக்கு தன் பிள்ளை மேல இருக்கிற அன்பு. See, discipleship results in spiritual adoption. சீசத்துவம் நம்ம பார்க்கும்போது அது என்ன குறிக்குதுன்னா, ஆவிக்குரிய ரீதியில தத்தெடுக்கிறத குறிக்கிறது. And we know that raising a child is not an easy task. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகளை வளர்க்கிறது ஒரு லேசான காரியம் அல்ல. That is why in verse 3 Paul says to share in suffering. அதனால தான் 3ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி, அதாவது பாடுகளை அனுபவி. He uses the imagery of a soldier in the war. அங்க அவர் பயன்படுத்துற அந்த படம் வந்து ஒரு போர் சேவகனாக, அதாவது போருக்கு போகின்ற ஒரு சோல்ஜராக, ஒரு சேவகனாக நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And a soldier must not be distracted by going along with what the world wants. He must focus on the task. ஒரு போர் சேவகன் மற்ற எல்லாரும் போலயும் அவனால வாழ முடியாது. அதாவது அவனை சுத்தி இருக்கிற உலகத்தை போல அவனால வாழ முடியாது. அவன் வந்து போர்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுல என்னெல்லாம் தேவையோ அதுக்காக தான் அவன் வாழ்கின்ற நபராக இருக்க வேண்டும். Paul is telling Timothy that you could be distracted by many things. பவுல் திமோத்திக்கு சொல்றாரு, உனக்கும் இதே போல உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உன்னுடைய திசை திருப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. But Paul wants Timothy and God wants you to focus on the task of telling people about our good God. பவுல் இங்க திமோத்திக்கு சொல்றது வந்து, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை திசை திருப்பாம முக்கியமானதை நீ நினைத்துக்கொள். என்னது? சீஷர்கள், நீ மற்றவர்களை சீஷராக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல வேண்டும். அதே செய்தி தான் நம்மளுக்கும் இன்னைக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை குறித்து நம்ம அது நம்மளை திசை திருப்பாம நம்மளுடைய முக்கியமான சேவை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லணும், மற்றவங்களை சீஷராக்கணும். அதான் நம்முடைய முக்கியமான சேவையா இருக்கிறது. So let me ask you this question. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். Do you have spiritual children that are very dear to you? உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய குழந்தைங்க உங்க வாழ்க்கையில இருக்காங்களா? Children that you have discipled through the crying nights. அதாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து அழுகின்ற, கண்ணீர் விடுகின்ற அந்த ராத்திரி நேரத்துல கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவங்கள சீஷத்துவப்படுத்தி அவங்கள போதித்து கொடுத்த அந்த மாதிரி குழந்தைகள், ஆவிக்குரிய குழந்தைகள் உங்க வாழ்க்கையில இருக்காங்களா? From being the baby Christian all the way through into the teenage years. அதாவது ஒரு புது கிறிஸ்தவனா ஆரம்பிச்சதுல இருந்து அவங்கள வாலிப கிறிஸ்தவனா கொண்டு வர்ற அந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய குழந்தைங்க இருக்காங்களா? And then all the way to spiritual maturity. அவங்கள கடைசி வரைக்கும், அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி வர்றது வரைக்கும் அவங்கள நீங்க வழி நடத்தி, இது என்னுடைய ஆவிக்குரிய குழந்தை அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில யாரா இருக்காங்களா? Think about this. Paul is at the end of his life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு நேராக வந்திருக்கிறார். This is not a time for meaningless conversation. This is a very important matter. இது இந்த நேரம் இந்த முடிவான நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல, தேவையுள்ள முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தான் நேரம் இருக்குது. And he says, my child, you need to be strengthened by grace. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் சொல்ற விஷயம் என் குமாரனே, நீ கிருபையில் பலப்பட வேண்டும். And earlier in chapter 1, இதற்கு முன்பாக, அதாவது 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் பார்க்கும்போது in verse 7 Paul says, God gave us a spirit not of fear but of power and of love and of self-control. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, பவுல் இப்படி சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He says, therefore do not be ashamed of the testimony about our Lord, nor of me his prisoner. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து நீ வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். But he says, share in suffering for the gospel. அங்கே அவர் சொல்றது என்னன்னா, சுவிசேஷத்திற்காக, அந்த கடைசியில் சொல்றது, சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட பாடுகள் அனுபவி, தீங்கு அனுபவி. By the power of God, தேவனுடைய வல்லமையினால, who saved us and called us into a holy calling. அவர் நம்மை ரட்சித்து ஒரு ஆவிக்குரிய அழைப்பிற்காக கொண்டு வந்திருக்கிறார்.
not because of our own works, but because of his own purpose and grace, which he gave us in Christ Jesus before the ages began. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். We serve a holy God. நம்ம எல்லாருமே ஒரு பரிசுத்தமான தேவனை சேவிக்கின்றவராக And இருக்கிறோம். he calls us to a holy calling. அவர் நம்மளை அழைக்கிறது ஒரு பரிசுத்தமான அழைப்புக்கு நேராக அழைக்கிறார். We serve a God who is perfect in all of his ways. He is worthy of all praise from all peoples. நம்ம சேவிக்கின்ற தேவன் எல்லா விஷயங்களிலுமே நேர்த்தியாக இருக்கிறார். அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது நம்மை அவரை முழு மனதோடு சேவிக்கணும் என்பதை. Yet all of us have turned away from God. We have sinned against our holy and perfect God. அவருக்கே எல்லா ஸ்துதியும் மகிமையும் போகணும். ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம எல்லாருமே தேவனுடைய மகிமை அற்று அவரை விட்டு விலகி இருக்கின்ற நபர்களாக இருக்கிறோம். And the punishment of our sin and disobedience against God is separation from his love and in his wrath in hell forever. அந்த நம்ம அப்படி அவருக்கு கீழ்ப்படியாம, அதாவது நம்மளுடைய சொந்த வழிகளில் போகிறனால அதனுடைய விளைவு என்னவென்றால், அதனுடைய தண்டனை என்னவென்றால், நம்ம அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டு என்றென்றைக்கும் நித்திய நரகத்துக்கு நேராக போகின்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். But this is the good news of the gospel. ஆனா இதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. That God does not want us to suffer the punishment for our sin. சுவிசேஷத்தின் நற்செய்தி என்னவென்றால், தேவன் நாம் நம்முடைய பாவங்களின் விளைவுகள் தண்டனையாக நரகத்துல பாடு அனுபவிக்க கூடாது. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. God loves you so much that he actually came to earth in his son. தேவன் உங்களை இவ்வளவாக நேசிக்கிறார். அவர் இந்த பூமியில தன்னுடைய குமாரன் ரூபத்துல இந்த பூமிக்கு வந்தார். He lived a perfect life that we did not live. அவர், அதாவது நம்ம வாழ வேண்டிய அந்த நேர்த்தியான வாழ்க்கையை அவர் நேர்த்தியாக வாழ்ந்தார். And yet he died the death that we deserved. அதாவது நம்ம வாழ முடியாததை அவர் நமக்காக வாழ்ந்தார், நேர்த்தியாக வாழ்ந்தார். நம்ம பெற வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். But the story does not end with his death. ஆனா அந்த கதை அந்த மரணத்தோடு முடியவில்லை. We serve a living God. நம்ம சேவிக்கின்ற தேவன் ஜீவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். There are many false gods in this world. இந்த உலகத்துல நிறைய அதாவது பொய்யான, அதாவது உண்மை இல்லாத தேவர்கள் இருக்கிறார்கள். They're made with human hands. அவங்க எல்லாரும் மனிதனுடைய கரங்களால் படைக்கப்பட்டவர்கள். They are dead. அவங்களுக்கு ஜீவன் இல்லை. But we serve a true living God. ஆனா நாமோ ஜீவிக்கின்ற தேவனை சேவிக்கின்றவராக இருக்கிறோம். 3 days later Jesus rose from the grave. 3 நாட்களுக்கு அப்புறம், மரித்ததுக்கு 3 நாட்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். He then ascended into heaven after he showed himself to many people. அவர் மற்றவர்களுக்கு தம்மை தாமே காண்பித்த பிறகு பரலோகத்துக்கு சென்றார். And he says one day he is coming again. அவர் சொன்னது என்னவென்றால், சொன்ன வாக்குத்தத்தம், ஒரு நாள் நான் திரும்ப வருகின்றேன். And every single one of us in this room will see him. நம்ம எல்லாருமே, இங்க இருக்கிற அனைவருமே அவரை நாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம். Think about this. One day you will stand before Jesus. இதை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஒரு நாள் எல்லாவற்றையும் படைத்த இயேசு கிறிஸ்து முன்பதாக நீங்க எல்லாருமே நிக்க போறீங்க. And the difference on that day, whether you experience his love or his wrath, is if you trust in him as your savior. அன்னைக்கு நீங்க அவருடைய அன்பை அனுபவிப்பீங்களா, அவருடைய கோபத்தை அனுபவிப்பீங்களா? அதனுடைய முடிவு இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அதாவது நம்ம இன்னைக்கு அவரை நம்பி இருக்கிறோமா இல்லையா, அப்பதான் தெரியும் அவருடைய அன்பை அனுபவிப்போமா இல்லாட்டி கோபத்தை அனுபவிப்போமா. You believe that Jesus is the one true God who died in your place, rose again, and you follow him for the rest of your life as Lord. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், இயேசு கிறிஸ்துவே ஜீவிக்கின்ற தேவன் அப்படிங்கறதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. That is a powerful gospel. அது ஒரு வல்லமையான சுவிசேஷமாக இருக்கிறது. Our God is a powerful God. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். So we must be strengthened by grace in Jesus. ஆதலால் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதியிருக்கிறது போல நாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். So also in order to make disciples, we must be entrusted with the teachings of Jesus. நாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுறது மட்டுமல்ல, இரண்டாவது விஷயமாக நம்ம மற்றவர்களை சீஷராக்க வேண்டும் என்றால் இரண்டாவது விஷயம், கிறிஸ்துவின் போதனைகளை
நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்புவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். Think about this. இதை குறித்து நீங்க சிந்தித்து பாருங்க. What have you heard? நீங்க இதுவரைக்கும் என்ன கேட்டிருக்கீங்க? Out of this book, out of the Bible, what have you heard? இந்த வேதாகமத்திலிருந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? What you have heard is not meant to stop with you. நீங்க கேட்டது உங்களோட முடியணும் அப்படிங்கிறது நோக்கம் தேவனுக்கு கிடையாது. But what you have heard, you are to take and give it to others. நீங்க கேட்டதை நீங்க எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். That is discipleship. You are given the teachings of Jesus. அதுதான் சீஷத்துவமா இருக்கிறது. அதாவது முதலாவது நம்ம வாழ்க்கையில ஒப்பித்துக் கொள்கிறோம், நம்ம பெற்றுக்கொள்கிறோம். And then you turn and give the teaching of Jesus, of the word of God, to others. அதற்கு அப்புறம் சீஷத்துவம் என்ன? நம்ம பெற்றுக்கொண்ட அந்த போதனைகளை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கின்றோம். The word of God must not stop with us. தேவனுடைய வார்த்தை நம்மோடையே நின்றக்கூடாது. So we must hear it. நாம் அதை கேட்க வேண்டும். And Paul says to Timothy, as you have heard in the presence of many witnesses. இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகள். Discipleship is not a secret project. சீஷத்துவம் வந்து ஒரு ரகசிய பணி கிடையாது. It is not to be done alone. அது வந்து தனிமையில செய்யக்கூடிய பணியும் கிடையாது. We need each other as the church. நமக்கு அதாவது சபையாக ஒவ்வொரு நபர் சபையில நமக்கு தேவையாக இருக்கிறது. You are to grow in your relationship with Jesus in community. உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவோடு நீங்க வளரணும்னா ஒரு சபை குடும்பத்தோடு சேர்ந்து வளர வேண்டியது அவசியம். And you are also to teach in community. நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க கற்றவைகளை உங்களுடைய சபை குடும்பத்தோடு போதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். Because we are human and we make mistakes. நாம் மனிதர்களாக இருக்கிறோம், நாம் நிறைய தடவை பிழைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. And we must all hold each other accountable to what the Bible says. அதனால தான் சபை குடும்பம் தேவை. அதாவது ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்கின்றவர்களாக, சவால் எடுக்கிறவர்களாக இருக்க நம்மளுக்கு சபை குடும்பம் தேவை. And as we're passing the gospel down from generation to generation, we need people to make sure that we are staying true to the Bible. தலைமுறையாக தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு வந்து உண்மை உள்ள நபர்கள் தேவை. யார் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் நமக்கு தேவை. So to make disciples, we must first be strengthened by grace in Jesus. சீஷர்கள் ஆகிறதுக்கு முதலாவது நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். Second, we must be entrusted with the teachings of Jesus. இரண்டாவது கிறிஸ்துவின் போதனைகளை நம் வாழ்க்கையில் முதலாவது நாம் ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும். And third, we must be entrusting the teaching of Jesus to the faithful. மூன்றாவது விஷயமாக கிறிஸ்துவின் போதனைகளை, அதாவது நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் போதனைகளை உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். When the Bible uses that word entrust, இந்த ஒப்புவி அப்படிங்கிற வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்தும் போது, think of a bank. ஒரு வங்கியை, அதாவது பேங்கை குறித்து நீங்க யோசிச்சு பாருங்க, வங்கியை குறித்து யோசிச்சு பாருங்க. You give money to a bank and you expect them to grow it. நீங்க வந்து ஒரு வங்கிக்கு உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க, நீங்க எதிர்பார்க்கிறது, அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா அந்த பணத்தை அவங்க எப்படியாவது வளர செய்யணும். Think of investing your time into someone. நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை மற்றவங்களோடு செலவிடுறதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You expect them to receive your time and grow. நீங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா இந்த நேரத்தை கொடுக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரணும், அதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. Well, the foundation of making disciples is entrusting the word of God to others. இந்த சீஷத்துவத்தின் அஸ்திபாரம் என்னவென்றால் தேவன் கொடுத்த போதனைகளை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிறது, அதாவது உண்மை உள்ளவர்களுக்கு ஒப்புவிக்கிறது. இது ஒரு முக்கியமான அஸ்திபாரமாக இருக்கிறது. As we are entrusted the word of God, the Spirit, He transforms our hearts and our minds. நமக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் போது, அதாவது நமக்கு தேவனுடைய வார்த்தை ஒப்புவிக்கப்படும் போது ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்களையும் மனதையும் அவர் மாற்றுகிறார். And we begin to walk in obedience. நாம் வந்து அந்த மாற்றுதல் நிமித்தமாக நாம் கீழ்ப்படிதலில் நடக்க ஆரம்பிக்கிறோம். So Paul calls to entrust the word of God to faithful men. அதனால தான் எங்க பவுல் வந்து 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் நீ ஒப்புவி அப்படின்னு சொல்லி. Paul is calling Timothy to raise up leaders in the church. பவுல் வந்து திமோத்தியில சொல்ற விஷயம் என்னன்னா, சபையிலிருந்து நீ உண்மையான தலைவர்களை, உண்மையுள்ள தலைவர்களை நீ எழுப்பு.
to pray that God would raise up faithful men and faithful women. திமோத்தி பவுல் திமோத்தி உற்சாகப்படுத்துவது என்னவென்றால் சபையிலிருந்து உண்மையுள்ள தலைவர்களை சகோதர சகோதரிகளை எழுப்புமாறு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்துறாரு. And he calls us to find them and live life with them and demonstrate how to live as a believer. அப்ப அவர் வந்து நம்ம அழைக்கிறது வந்து அந்த சபையில அந்த நபர்களுக்காக ஜெபித்து அவங்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு போதித்து அவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்களை உயர்த்து அதாவது அவங்களுக்கு ஒப்புவிக்க பவுல் வந்து உற்சாகப்படுத்துகிறார். Think about all the opportunities you have to make disciples. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எத்தனை தருணங்கள் இருக்கு சீஷர்களை உருவாக்குகின்ற தருணங்கள். To entrust the word of God to your community and to your family. உங்களுடைய நீங்க அதாவது தேவன் உங்களை வைத்திருக்கிற சமுதாயத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிற சபை குடும்பத்துல மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஒப்புவிக்கிற தருணம் உங்களுக்கு இருக்கு. அதை குறித்து நீங்க சிந்தித்து பாருங்க. How many times do you eat a day? நீங்க எத்தனை தடவை உங்க ஒரு நாள்ல எத்தனை தடவை நீங்க சாப்பிடுறீங்க? This is a perfect time to teach them how to give thanks to the Lord. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு அதாவது அவங்க சின்னவங்களாவும் இருக்கலாம் பெரியவங்களாவும் இருக்கலாம் உங்களுடைய கோவர்க்கர்ஸா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க ஒப்புவிக்கின்ற ஜனங்களாக உங்களுக்கு நிறைய தருணங்கள் இருக்கிறது. To teach them to have faith in the Lord to provide for you and your family. அவங்களுக்கு அதாவது தேவன் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் வல்லமையாக இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறதுக்கு நிறைய தருணங்கள் இருக்கிறது. You have opportunity in the school and in the church to join Bible studies and learn what the word of God says. நம்ம பள்ளிக்கூடத்திலயும் சரி நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளுடைய சபையிலும் சரி நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்திலும் சரி தேவனுடைய வார்த்தையிலிருந்து படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு எத்தனை தருணங்கள் இருக்கிறது. Find someone and serve with them. யாரையாவது உங்க சபையில நீங்க தேடி அவங்களோடு சேர்ந்து நீங்க சேவை பண்ணுங்க. Take them out in your community and start sharing the gospel with people. அவங்களை கூட உங்களோடு சேர்த்து அவங்களை கூட உங்க சமுதாயத்துல உங்க கிராமத்துல கொண்டு போய் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு அறிவிங்க. Discipleship does not happen by accident. சீஷத்துவம் ஒரு அதாவது ஒரு திட்டமிடாம நடக்கிறது இல்ல திட்டம் இல்லாம நடக்கிறது இல்ல சும்மா ஆக்சிடென்ட்டா நடந்துரும் அப்படி நினைக்காதீங்க. சீஷத்துவம் ஒரு திட்டத்தோட தான் நடக்கும். So, to make disciples, we must be strengthened by grace in Jesus. ஆகையால் சீஷர்களை உருவாக்குறதுக்காக முதலாவது நாம் வந்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். We must be entrusted with the teachings of Jesus. இரண்டாவது நம்ம வாழ்க்கையில முதலாவது அவருடைய போதனைகளை ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும். We must be entrusting the teachings of Jesus to the faithful. மூன்றாவதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் ஒப்புவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். And we must be equipping the faithful to entrust the teachings of Jesus. கடைசியாக இயேசு கிறிஸ்து கொடுத்த போதனைகளை அவர்களும் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கும் அளவுக்கு அவர்களை நாம் சீர்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். Notice Paul says entrust to faithful men who will be able to teach others also. அங்க எழுதிருக்கு இரண்டாவது வசனத்துல எழுதிருக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள். So Paul is not only talking about teaching the Bible to others. பவுல் வந்து அங்க சொல்றது வந்து மற்றவங்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கணும் போதித்து கொடுக்கணும் அது மட்டும் சொல்லல. But when you teach the Bible, teach it in a way that when people hear it, they can teach others. நீங்க வந்து போதித்து கொடுக்கும்போது இந்த விதத்துல நீங்க போதித்து கொடுங்க எப்படி அவங்களும் மற்றவங்களுக்கு போய் போதிக்கிற அளவுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்கள் அவங்களும் கேட்டவங்களும் நீங்க சொன்ன சத்தியத்தை அவங்களும் மற்றவங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க அவங்களை சீர்படுத்துங்க. And through this the word of God will multiply throughout your home and throughout your community. இது மூலமாக உங்க சமுதாயத்திலும் சரி உங்களுடைய சபையிலும் சரி தேவனுடைய வார்த்தை அதிகரிக்கும். What Paul is not talking about is addition. பவுல் வந்து இங்க வந்து கூற்றத பத்தி பேசல அதாவது 1:2 அந்த மாதிரி கூற்றத பத்தி பேசல. He's not saying Timothy bring everyone to me and I will teach everybody one by one. அவர் சொல்லல பவுல் வந்து திமோத்தியை சொல்லல நீ வந்து ஒவ்வொரு நபரையும் ஏன்ட்ட கொண்டு வா நான் அவங்கள ஒவ்வொருவரையும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. It is not one pastor's responsibility to disciple everyone. ஒரு போதகருடைய கடமை அல்ல எல்லாரையுமே அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றது. The pastor's responsibility is to equip you to go and make disciples. போதகருடைய கடமை இதாக இருக்கிறது அதாவது உங்களை சீர்படுத்தி உங்களை ஆயத்தப்படுத்தி நீங்க இருக்கிற இடங்கள்ல சீஷர்களை உருவாக்கும் அளவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது. And it starts in the home. இது வந்து இந்த சீஷத்துவம் வந்து வீட்டுல முதலாவது ஆரம்பிக்கிறது.
In Timothy's life, he experienced this. இது வந்து திமோத்தி அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. In 2 Timothy chapter 1 verse 5, 2 திமோத்தி 1 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். Paul said, "I am reminded of your sincere faith." பவுல் சொல்றாரு, இந்த விசுவாசம், அதாவது உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். A faith that dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and now I'm sure dwells within you. அவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். If you are a grandmother, can you raise your hand? இங்க யாராவது பாட்டியா இருந்தீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. Very good. All right, keep your hand raised. உங்க கையை அப்படியே மேல வச்சுக்கோங்க. If you are a grandfather, raise your hand. இங்க யாராவது தாத்தாவா இருக்கீங்கன்னா நீங்க கையை உயர்த்தி காட்டுங்க. If you are a mother, raise your hand. இங்க யாராவது தாயாக இருந்தாங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. If you are a father, raise your hand. இங்க யாராவது தகப்பனா இருந்தீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. If you are a son, raise your hand. இங்க யாராவது மகனாக இருந்தீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. And if you are a daughter, raise your hand. மகளாக இருந்தீங்கன்னா உயர்த்தி காட்டுங்க. God is saying you have a responsibility to hear the word and pass it along to others. தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. என்னது? நீங்க கேட்ட சத்தியத்தை மற்றவர்களிடத்து நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் நீங்க தேவனை பற்றி கற்றுக்கொண்டதை மற்றவர்களிடத்தில் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். Discipleship starts in the home, but it doesn't stop there. சீசத்துவம் நான் சொன்னது போல வீட்டில் ஆரம்பிக்கு, ஆனா வீடோட முடியறது அல்ல. Through this text, God is calling you to go and make disciples among your neighborhoods. இந்த வார்த்தை இந்த நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த பகுதி மூலமாக தேவன் உங்களை அழைக்கிறது உங்க வீட்டில் மட்டும் சீசத்துவம் கிடையாது, அதையும் தாண்டி உங்களை சுத்தி இருக்கிறவர்கள்ட்டையும் தேவனுடைய வார்த்தையை பத்தி நீங்க போய் சொல்லுங்க. To make disciples where you work. நீங்க பணிபுரிகின்ற இடங்கள்ல சீசர்களை உருவாக்குங்கள். To make disciples where you go play and have fun. நீங்க எங்க போய் மற்றவங்களோட போய் விளையாடுறீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க போய் விளையாடும் போது அந்த இடங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சீசர்களை உருவாக்குங்கள். And this will result in an unbroken chain of witnesses until Christ comes again. இப்படி நம்ம செஞ்சோம்னால், இப்படி நம்ம செய்யும் போது இது வந்து உடையாத, அதாவது சீசத்துவம் ஆக கண்டினியூ ஆகின்ற உடையாத ஒரு சங்கிலி போல கிறிஸ்து வரும் அளவுக்கும் இந்த சீசத்துவம் அப்படியே தொடங்கி கொண்டே இருக்கும். So listen to this. இதை கவனமாக கேளுங்கள். This is God's call upon you. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. Don't let the gospel stop with you. உங்களோடே கூட சுவிசேஷம் நிற்க வேண்டாம். Let the gospel echo and pass along through your lives. உங்க வாழ்க்கை மூலமாக சுவிசேஷம் மற்றவர்களிடத்தில் பரவட்டும். Know Jesus, love Jesus and make him known among the whole world. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவரை நேசியுங்கள், அவரை அன்பு கூறுங்கள். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்க மூலமாக, உங்க வாழ்க்கை மூலமாக அவருடைய சுவிசேஷம் நற்செய்தி பரவட்டும். So that our church here in India would be a lighthouse to the entire world of the glory of God. இது மூலமாக இந்த சபை, இந்தியாவில் இருக்கிற இந்த சபை உலகம் முற்றிலும் ஒரு வெளிச்சமாக, தேவனுடைய மகிமைக்காக ஒரு வெளிச்சமாக இருக்கும். And one day when we stand before Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்கும் அந்த நாளில் we will be able to stand with every tongue, tribe and nation. எல்லா ஜாதிகளோடும், எல்லா பாஷைகளோடும், வெவ்வேறு நபர்களோடும், வெவ்வேறு சகோதர சகோதரிகளோடும் கூட நம்ம சேர்ந்து நிற்போம். And we can say, thank you God for making my life count for this day. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நன்றி, என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தினதுக்காக, அதாவது இன்னைக்கு உமக்கு முன்பாக நிற்கின்ற அந்த பாக்கியத்தை நீங்க தந்ததுக்காக, உம்மை நம்பி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக நன்றி. So as we go, this is your charge. Go and make disciples. உங்களுக்கு இதுவே சவாலாக நான் விடுகிறேன். இதுவே உங்களுடைய இன்னைக்கு முக்கிய செய்தியாக நான் சொல்கிறேன். போங்கள், சீசர்களை உருவாக்குங்கள். In the name of Jesus and for his glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்காக. ஆமென். Amen. Praise the Lord. Great word has come this evening. Very clearly as a church, our responsibility. இந்த மாலை நேரத்திலே தெளிவாய் கேட்டோம், சபையாக நம்முடைய கடமை என்ன என்பதை குறித்து. And
Paul write to his own spiritual son Timothy, பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாய் இருக்கிற தீமோத்தேயுவுக்கு தான் எழுதுகிறார். strong in the grace of the Lord Jesus நீ Christ. தேவனுடைய கிருபையில் பலப்படு என்று சொல்லி, What you know, share with others. நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. And train other people to share that one. மற்றவர்களும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு பயிற்றுவிக்கிறவர்களாய் இருங்கள். And commit the people, those who are able to carry out that light, that torch. It never diminish any time. அந்த ஒளியை மற்றவர்கள் சுமந்து செல்லுகிறதான ஒரு நபராய் நீங்கள் எப்போதும் எடுத்து செல்லக்கூடிய நபராய் இருங்க. அது மங்கி போக வேண்டாம். Parents, it is your responsibility. பெற்றோர்களே உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. Children, it is your responsibility. பிள்ளைகளே உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. If you have experienced the salvation, the greatest gift of Jesus Christ, it should be passed to somebody else. நீங்கள் இயேசுவினுடைய அன்பை பெற்று அனுபவிக்கிற நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த அன்பை மற்றவர்களும் பறைசாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய கடமை. To tell to the Lord this evening, இந்த மாலை நேரத்திலே கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, help me that I may not stop with the gospel, what I heard it, I may share to somebody else. ஆண்டவரே, நான் கேட்டதான சுவிசேஷத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நபராய் என்னை மாற்றுவீராக. Let's close our eyes and look to the Lord in கண்களை prayer. மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். And commit your life. நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். And pray the Lord, give me more grace that I may share to somebody else, and the gospel of Jesus Christ may spread again and again. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இயேசுவினுடைய சுவிசேஷம் மென்மேலும் பறைசாட்ட, மென்மேலும் செல்ல, மென்மேலும் வளர உதவி செய்வீராக. Heavenly Father, we thank you for this evening. அன்பின் பிதாவே, இந்த மாலை நேரத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for bringing us together, எங்களை ஒன்றாய் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். able to worship you, உம்மை ஆராதிப்ப எங்களுக்கு உதவி செய்தீர். able to hear a good testimony to encourage our life, எங்களுடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தக்கூடிய கேட்ட சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். able to listen good songs. நல்ல பாடல்கள் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the great message. நல்ல சாட்சிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Lord, greatest work what we have to do it, you pointed out again. ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி It இருக்கிறீர். may start from our families. எங்களுடைய குடும்பங்களிலிருந்து நாங்கள் அதை ஆரம்பிக்க உதவி Help us செய்யுங்க. that it may carry out. This torch never diminish, Lord. It lightened and passed to somebody else. ஆண்டவரே, இந்த ஒளியை நாங்கள் மங்கி போகாதபடி மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Thank you, Lord, for sharing with the power, Lord. வல்லமையோடு கூட பிரசங்கிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் Thank you for the team members here. ஆண்டவரே, குழுவினருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the testimony shared people, Lord. சொல்லப்பட்டதான சாட்சிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the offering we have. படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the preparation and everything what you have done so far. ஆண்டவரே, இம்மட்டும் நீர் செய்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for the fellowship meal which is prepared for us. எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட உணவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Bless it and give to us. அதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்தருளுங்க. Send us with thy grace and peace. உம்முடைய கிருபையினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை அனுப்புவீராக. Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உள்ளமே பரிசுத்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Amen. Once again, thank you very much for coming. வந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் The கொள்கிறேன். fellowship meal is there in the auditorium. It's an open place. You can go and have it. பின்னாடி இருக்கிறதான